என்னது ஆனந்தி டியூஷன் எடுக்க போறாளா? முதல்ல அவளை ஒழுங்கா படிக்க சொல்லு. எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கா? நான் அவகிட்ட சொல்லிட்டேன் கையல். ஆனா மாப்பிளைக்கு அவளால முடிஞ்ச உதவியை அவ பண்ணணும்னு நினைக்கிறா. அதனாலதான் நான் அவளை தடுக்கல. சரி ஷாலினி எங்க? வித்யா, நான் இப்ப வீட்ல சும்மா தாண்டி இருக்கேன். என் குடும்பம் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. எழிலண்ண டிராவல்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நானும் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். சரிடி, நான் பாத்துக்கிறேன். நீ தான் டெய்லரிங் ஆரி ஒர்க்ல நல்லா பண்ணுவல்ல? ஆமா, பண்ணுவேன். அது போதும். நான் எனக்கு வேற ஆரி ஒர்க்ல உன்கிட்ட கொடுக்கறேன். நீ பண்ணு. நான் மாசம் உனக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துடுறேன். சரியா? தேங்க்ஸ் டி, ரொம்ப தேங்க்ஸ் டி. ஷாலினி ஆரி ஒர்க் பண்ண போறாளா? சரி, மூர்த்தி ஆறுமுகம்லாம் எங்க? அவங்க 2 பேரும் கடைக்கடையா போய் ஏதோ பிசினஸ் விஷயமா பேசணும்னு போயிருக்காங்க. அண்ணா, நெய் முறுக்கு, குச்சி சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ், காரா சேவுன்னு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே நாங்க வீட்டுல பக்குவமா செஞ்சு கொடுக்குறேண்ணே. அத வாங்கி கடையில வித்தீங்கன்னா பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே. இல்லப்பா, நான் வேற ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். அண்ணே பரவாயில்லண்ணே, ஏற்கனவே கொடுக்கறவங்களோட ஆர்டரை கெடுக்க வேண்டாண்ணே. நாங்களும் எங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ்க்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கிட்டோம். இது பாருங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா தொடர்ந்து ஆர்டர் கொடுக்கலாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரிப்பா. சரிண்ணே. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கடை வச்சிருந்து கேட்டாங்கன்னா சொல்லுங்கண்ணே. கண்டிப்பாப்பா. சரிங்கண்ணே, வரேன். சரி, இந்த ஆர்டரை டெலிவரி பண்றதெல்லாம் அவங்க, இதையெல்லாம் செய்யறது யாரு? நாங்க தான் கேள் செய்ய போறோம். அதுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வீட்ல எல்லாரும் மாப்பிள்ளைக்காக ஏதோ ஒண்ணு பண்றாங்க. எங்களால முடிஞ்சது வீட்ல இருந்து இதையெல்லாம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அம்மா, நீ எதுவும் பேசாத கையல். நாங்க மாப்பிள்ளைக்காக பண்ணணும்னு நினைக்கிறோம். நீ மறுப்பு எதுவும் சொல்லாத. என்ன மாப்பிள்ள, நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லத்த, எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஐயோ, நீங்களாம் இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் கையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை சந்தோஷமா பாத்துக்கணும்னு நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பாத்துக்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு நினைக்கும் போது ஐயோ ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. மாப்பிள்ள, தம்பி, இதுல சங்கடப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நாங்க மனப்பூர்வமா தானே பண்றோம். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. நீங்க டிராவல்ஸ் வச்சு பெருசா வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஏன் கஷ்டப்பட போறோம்? எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்க போறோம். இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தானே. நீங்க இத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நாங்க எப்பவுமே உங்க கூட இருப்போம். எழில், அவங்க மன திருப்திக்காக ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம தடுக்க வேண்டாம். சரி, நான் அப்படியே ஃப்ரெண்ட் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரியா? போயிட்டு வரேன். பாய். நீ எதை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்காத. சீக்கிரமே அந்த ஃபைனான்சியருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து 10 லட்சத்தை வாங்கி டிராவல்ஸ் வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரியா? பாய். பாய். நான் போயிட்டு வரேன். கிளம்பு கையில். வரேன். தனு, இதை மட்டும் எடுத்துட்டு போய் நான் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துறேன். சரிங்க. மாப்பிள்ள, காஃபி டீ ஏதாவது போட்டு தரவா? இல்ல, வேண்டாம். மேடம், வந்துட்டியாமா? உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சீக்கிரமா வேலையெல்லாம் போய் ஆரம்பி. துணியெல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு. பாத்திரத்தெல்லாம் கழுவிடு. அப்புறம் சமைச்சிரு. முக்கியமா என் மாமியாருக்கு ஹாட் வாட்டர் வச்சு தொடச்சிரு. சரிங்க. சரிம்மா, நான் போய் வேலைய ஆரம்பிப்போம். வாமா கையில. அம்மா, காலையில சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா. இப்ப மாத்திரை சாப்பிடணும்ல? ஆமாம்மா. இருங்க, நான் வரேன். வாங்க, பாத்து அப்படியே உட்காருங்க.
படுத்துக்கோ. பாத்து நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன். என்னாச்சு? ஐயோ, என்ன தண்ணி எல்லாம் கொட்டி கிடக்க? சுடு தண்ணி கால்ல கொட்டிடுச்சு. ஐயோ, என்னம்மா பார்த்து வேலை பார்க்க மாட்டியா? இல்ல, இதுக்குதான் நர்ஸ் வேலை பார்த்த உன்ன இந்த வேலை சரிப்பட்டு வருமான்னு கேட்டேன். நீ தான் கேட்கவே மாட்டேன்ட்ட. நீ வா, இந்த பக்கம் வா. ஐயோ, காலெல்லாம் சவந்து போயிருக்கு. பரவாயில்ல, கொப்பளம் வேற வந்துரும். இதுக்கு மேல நீ எப்படி வேலை பார்க்க போற? நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி போ. இல்ல மேடம், நான் வேலையை முடிச்சிட்டு போறேன். கேளு, நீ போ. நான் பாத்துக்கிறேன், நீ போ. நீ போ, நீ போய் மருந்து போடு போ. சாரி மேடம். நீ போ, இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோ.